குரு ஆஸ்ட்ரடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26 ஜூலை 2020 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 1 ஆகஸ்ட் 2026 சனிக்கிழமை வரை துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதா பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரத்துக்கு மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கலாம். இந்த காணொலி துலா ராசிக்கான பொது பலனும் சொல்கின்றேன். அந்த துலா ராசியில இருக்க 3 நட்சத்திரக்கான பலனை தனித்தனியாக சொல்கின்றேன். வார அதிர்ஷ்ட கிழமை, தசை, எண்கள், நிறம், இந்த வாரத்துல ஒரு ஆன்மீக பரிகாரம் என்ற சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி முழுதா பாருங்க. இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த முழுதான காணொலியில ஒரு சில வார்த்தைகள் முக்கியமான விஷயங்கள் மட்டும் முதல்ல குறிப்பிட்டுறேன். உங்க துளாராசியில பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உபசயஸ்தானத்துல சனி இருக்கிறதும், அந்த 10ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பிரகாசமான சூழல் தான். இந்த 29, 30 மட்டும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் பண்ணா, அது ஒரு விதமான அர்த்தாசிரம சந்திரன். அந்த 2 நாட்களை மட்டும் ஒரு விதமா தவிர்த்துட்டு மற்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா தொழில் முதலீடு, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல தைரியம், வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்க சைடு பக்கமாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில தான் இந்த வாரத்துக்கான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 வர சனி, அஷ்டம சனி, இதெல்லாம் கிடையாது. 6ஆம் இடத்துல சனி சஷ்டி சனி என்று சொல்லுவாங்க, சத்ரு சம்ஹார சனி என்று சொல்லலாம். அதனால 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் என்று சொல்லப்படுது. அதனால இது ஒரு விதமான அற்புதமான அமைப்பு தான் அது. அதனால கடன் சார்ந்த தொல்லைகள் இருந்தால் அது தீர்வதாக இருக்கும். நீண்ட நாள் வியாதி இருந்தால் அது அதுக்கான ஆரோக்கியம் மறுபடியும் வரும் சூழல் இருக்கும். அதுக்கான மருத்துவமும் உங்களுக்கு கிடைக்கிறோம். மறைமுகமாக எதிர்ப்புகள் உங்களை எதிர்க்கணும், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் விலகி போயிடுவார்கள், காணாமல் போயிடுவார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்படியாக சூழல் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அது கோர்ட்டு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களின் போட்டித் தேர்வுகள்லாம் ஒரு வெற்றி பெற சூழல், உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல், ஆற்றல் எல்லாம் பிறப்பதாக இருக்கும் இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனியினால. அது மாதிரி சனி பார்வை, குரு பார்வைன்னு இருக்கும்போது, ஏன்னா குரு 12ல 10ல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்பு தான் அது. 10ஆம் குரு 5, 7, 9 பார்வையாக 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு விதமா தன வரவு அதிகரிக்கும். பொருளாதார பற்றாக்குறை இருந்தா அது சரியாகும். அதாவது 6ஆம் இடத்துலயும் சனி இருக்கிறதுனால, சனி குரு பார்வை பார்க்கறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வேகமாக தீர்வு. குரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். உங்க வீட்டுக்கு குரு பகை கிரகமாக இருந்தாலும் அது பார்வை பலத்தால அந்த வீட்டின் தன்மையை அது சிறப்பாக தான் இருக்கும். அது அடிப்படை பார்த்து சனிக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, 3, 7, 10ஆம் பார்வை. அது உங்க 8ஆம் வீடியம், 12ஆம் வீடியம், 3ஆம் வீடியம் பார்க்கறதுனால தேவையற்ற அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் தான் ஏற்படும். அந்த நைட்டில் கொஞ்சம் தூக்கம் வராத சூழல் இருக்கும். அதனால இரவு ஒரு 7 மணிக்குள்ளேயே மொபைல், கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தூக்கம் வர சூழலை உண்டாக்கி கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதாவது ஒரு விதமாக அலைச்சல், மனசார்ந்த ஒரு குழப்பம் இதுதான் இருக்கும். அந்த தூக்கம் இல்லாத, மற்றபடி சனியில உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அது பார்வை பலத்தாலும் பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அதான் உச்சகுரு உங்க தொழில் ஸ்தானத்துல இதுவா இருக்குன்னா தர்மகர் மகாபதி அந்த யோகத்தை கொடுக்கறதா இருக்கும். இந்த யோகம் உத்தியோகத்திலும் தொழிலையும் நல்ல ஒரு உயர்வு, ஒரு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரதா இருக்கும். அரசு வேலையில முயற்சி பெறர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் ஏன்னா சூரியனை கூடிய இருக்கிறதுனால கண்டிப்பா அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரம், மதிப்பு, கௌரவம் எல்லாம் குருவால கூட இருக்க சூரியனால ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். அந்த குருவும் உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்குது, அந்த 4ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால, 6ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பு தான். நல்ல தனவரவும் அதிகரிக்கும். தாயாரின் உடல் சார்ந்த விஷயங்கள்லாம், மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் சிறப்புற்றதா இருக்கும். அதனால ஒரு தொழில் சார்ந்த நிலையில நீங்க மேம்படும் போது அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்புடையதா இருக்கும். பண வரவுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது. எதனா ஒரு தொகை எதனா இருந்துகிட்டு இருக்கும். வராத கடன்லாம் வசூலுக்கான சூழல் இருக்கு. அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா நீச்சம் சுக்கிரன் கன்னிக்கு வருது, இடப்பெயர்வு ஏற்படுது சிம்மத்துல இருந்து. அப்போ நீச்சம் ஆகும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு நீச்சம் ஆகிறதுனால வார இறுதி, அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான செலவுகள்லாம் பொது மட்டும் குறைஞ்சு கொள்ளும். ஏன்னா சுக்கிரன்றது ஒரு ஆடம்பரமான செலவுகளை அதிகப்படுத்தி ஒரு விதமான விரயத்தை உண்டாக்கும். ஏன்னா அது சுபத்தமாக இருந்தால் பரவாயில்ல, 12ல மறைவு, அது இல்லாமல் நீச்சம் ஆகிறதுனால கண்டிப்பா உங்களோட கணவன் மனைவி சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களும் பொழுதுபோக்கான விஷயங்களையும் ஒரு எதிர்மறையான தன்மை தான் உண்டாக்கும். வார இறுதி நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். 2வது உங்க 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல உங்க இன்னொரு வீடானா ரிஷபத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால, அஷ்டமத்து செவ்வாய் இருக்கிறதுனால வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்க. 2வது யாருக்கும் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். அதனால 12ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப சிறப்பான சுப நிகழ்வுகள்லாம் இருப்போம். குரு உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு, மரியாதை எல்லாம் உயர்வதாக தான் இருக்கும். இந்த வார இறுதி நாள்ல சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனியுங்கள் விஷயங்களை. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு வீட்டு நகர்வை பொறுத்து தான் அந்த வாரத்துக்கான வாரப்புல நம்ம சொல்றதா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல 3ஆம் வீட்டுல, அதாவது தனுசு வீட்டுல பார்த்தீங்கன்னா 26, 27, 28, அதாவது திங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அந்த 3 நாட்கள் தனுசு வீட்டுல இருக்கும் போது
உங்களுடைய மூத்தவர் வழி தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணுவதா இருக்கும். உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கிடைக்கும். தொலைதூர பயணங்களுக்கெல்லாம் ஏற்படும். முக்கியமாக வந்து ஆன்மீக சார்ந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பதா இருக்கும். குலதெய்வ வழிபாடுலாம் தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். 26 27 ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மன ரீதியாகவும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி மகிழ்வர்கள், குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஏற்படும். இருந்த ஒரு விதமான அலோனா ஃபீல் பண்ற சில நேரத்துல ஒரு பற்றற்ற ஓவர் அதிகமான சந்தோஷம் ஒரு விதமான விரக்தி தானே கொண்டு போகும். அது மாதிரி சூழலும் ஏற்படும். அது மாதிரி இருந்தால் அது கிரக நிலையை சார்ந்துதான் உங்களுக்கு ஏற்படுது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய தவறு கிடையாது. அப்புறமா 28 பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு கட்ஸ் இருக்கும். ஒரு ஆளுமைத்தனமான பேச்சு இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைவேறதா இருக்கும். ஏன்னா தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு அப்போ அந்த நாள்ல வந்து உங்களுக்கு அதாவது செவ்வாய்க்கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா வேலை ரீதியா பாத்தீங்கன்னா மதிமரியாதை கூடுவதா இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு பிற சக ஊழியர்கள் கட்டுப்படுவதாக இருப்பார்கள். அரசு தொடர்புடைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொழில் சார்ந்த நிலையில ஏற்படுது. மேலதிகாரி பாராட்டு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நடந்தேறுவதாக இருக்கும். அப்போ 29 30 தேதியில பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து மகராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுறதுனால 4ஆம் இடம் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலம். 29 பௌர்ணமி தினம். அதனால 8ஆம் இடத்துலயும் பாத்தீங்கன்னா அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுனால அந்த 2 நாட்கள போது மட்டும் தொலைதூர பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். தாயார் உடல்நிலையில சிறு தோய்வு ஏற்படலாம். வீடு மனை மண் சார்ந்த விஷயங்களை மருத்துவத்துறையில இருக்கவங்க அந்த வந்து விவசாயத்துறையில இருக்கவங்க எல்லாம் வந்து முக்கியமான முடிவுகள்லாம் வந்து திட்டங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வையுங்கள். ஏன்னா பௌர்ணமி அந்த வந்து குருவும் வந்து அந்த 4ஆம் வீட்டை பார்க்கதான் பெரிதளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா சந்திரனை வந்து குரு பாருங்கன்னா ஒரு விதமா கஜகஸ்ரீ யோகம் தான். இருந்தும் அர்த்தாசிரம சனிக்காலம் ஒரு விதமான சூழலையும் வந்து உங்களுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்து பிடுங்குற சூழல் இருக்க மாதிரி இருக்கும். கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக வந்து 30ஆம் தேதியெல்லாம் வாகன செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா அங்க அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர அதிபதி வந்து செவ்வாய் வந்து 8ல மறைவதுனால கொஞ்சம் போதி மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 31 தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கும்பராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. உங்க வீட்டுல 5ஆம் இடம் இருக்கிறதுனால அங்க ராகு வந்து இருக்கிறதுனால இது முன்னாடி இருக்கிற சூழலாம் மாறி ஒரு மனக்குழப்பில் நீங்க ஒரு விதம் தெளிவு இருக்கும். குழந்தைகள் வழியில ஒரு விதமான சுப செலவுகள் ஏற்படும். திடீர் பண வரவு, திடீர் பண செலவுகளும் உண்டாகும். தொலை தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் உண்டாகதா இருக்கும். 2வது உடல் மயக்கம் சார்ந்த உணவுகள்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா உங்க ராசிநாதம் 12 நீச்சம் ஆகிறதுனால ஒரு ஆடம்பரமான செலவுகள்லாம் வந்து கவிர்த்து சேமிப்புல கொஞ்சம் அக்கறை கொடுத்துங்க. நீண்ட கால முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. வீணான விரயம் சார்ந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு விரயத்தை படுத்துறது, உங்களோட நேரம் பொழுதுபோக்கான விஷயங்களை நேரத்தை செலவிடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஏன்னா செவ்வாய் வந்து அஷ்டம செவ்வாய் இருந்து அவங்க 2ஆம் வீட்டையும் பாக்குறதுனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த உறவு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக காதலுக்கு அது ஒரு நட்புகள் சார்ந்த உறவுகளை கொஞ்சம் விதமாக கான்ஃபிளிக்ட் மோதல் போக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில வந்து துளாராசிக்கு பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் அண்ட் வந்து விசாகம் வந்து 3 பாதம் இருக்கு. 1 2 3 இந்த நட்சத்திரம் கொண்ட ராசி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாய் அம்சம் பொருந்திய நட்சத்திரம். அது 8ஆம் இடத்துலயே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் ஏற்படலாம். முக்கியமாக 30ஆம் தேதியில கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வாகன செல்லும்போது சித்திர நட்சத்திரம் அன்றைய நாள் வந்து தவிர்த்துக் கொள்வது நல்லது. தொழில ஒரு விதமான லாபம் நல்லா ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்கள் பழக்கத்துல கொஞ்சம் போதை அதாவது மயக்கம் தரும் உணவுகளை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி நட்சத்திரக்கார ராகுவின் அம்சம் பொருந்திய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுப்பதாக இருக்கும். குழந்தைங்கள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள். 30ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரியான சூழல் ஏற்படுவதா இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் காண்பதா இருக்கும். 30ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் உங்க ஒரு விதமான ஒரு மயக்க இல்யூஷன் ஒரு கண்கட்டுத்தனம் ஏற்படும். அபரிதமான விபரீதமான கற்பனைகள்லாம் உண்டாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 1ஆம் பாதம் 2 3 பாதம் இருக்கு. அந்த விசாக நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா குருவின் அம்சம் பொருந்திய நட்சத்திரக்காரங்க. அதனால குருவே உங்க வீட்டுல 10ஆம் இடத்துல இருந்தால் நீங்க எல்லாம் வந்து தொழில் வேலை சார்ந்த எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா கூட வந்து சூரியனும் பலமா இருக்குதுனால 2மே நட்புக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அரசு தொடர்பு விஷயங்கள்ல போட்டி தேர்வுகள் இது எல்லாமே சிறப்புற்று இருக்கும். அது மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள் சொத்து வாங்குறது இதெல்லாம் கை கூடுவதா இருக்கு. உச்சகுரு அது தொழில் சார்ந்தத்துல இருக்கிற தொழில நல்ல புதிய முதலீடுகள்லாம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்தி நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு இதுதான். இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான துளாராசி அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 6 3 9. அதிர்ஷ்ட திசையும் பாத்தீங்கன்னா மேற்கு வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை வெளிர் மஞ்சள் லைட் எல்லோ. அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நல்லா இருக்கு. ஆன்மீக பரிகாரம் எடுத்தீங்கன்னா இந்த அர்த்தாசிரம சந்தை காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலத்துல மட்டும் அதாவது 26 23 நாட்கள் மட்டும் உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் மேம்படுறதுக்கான சிவபெருமான அந்த பிரதோஷ காலங்கள்லாம் வந்துடும். பௌர்ணமி 29 பௌர்ணமி அது முன்னாடி பிரதோஷம் சிவபெருமான நந்தி பகவானுக்கு வந்து வணங்குவது அருங்கு மாட்டு சாலை சாட்டி வணங்குவது நல்லது. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து மல்லிகைப்பூ சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். இதனால வந்து உங்க ராசிநாதன் வந்து
சுக்கிரன் வந்து நீச்சமாகுது, ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீச்சமாகிறதுனால அதோடைய நீச்சத்தன்மை எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் துளாராசிக்கார தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்படுத்த உறவிடத்திலையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யணும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.